ஹலோ சில்ட்ரன்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் டேர்ம் 2 யூனிட் 1ல் இருக்க எ ட்ரூ ஃப்ரெண்ட் இந்த ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ட்ரூ ஃப்ரெண்ட் அப்படின்னா உண்மையான நண்பன். ஓகேங்களா? உங்களுக்கு யார் ட்ரூ ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம இந்த ட்ரூ ஃப்ரெண்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரியில் 2 கேரக்டர்ஸ் வந்து ரொம்பவே குட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி அண்டு பாண்டி. இவங்க 2 பேரும் ரொம்பவே குட் ஃப்ரெண்ட்ஸ்னால் நல்ல நண்பர்கள். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நல்ல நண்பர்களாக இருக்காங்க. இவங்க வந்து ஒரே ஸ்ட்ரீட் ஒரே தெருவில் வசிக்கிறாங்க. எப்பயுமே ஒன்றாவே தான் இருப்பாங்க. எப்பயுமே என்ன எவ்ரிடே பாண்டி வுட் ஸ்டாப் அட் ஹர் ஹோம் ஆன் த வே டு ஸ்கூல். எப்பயுமே வந்து பாண்டி, இந்த பாய் இருக்கால் அவன் பேர் தான் பாண்டி, இந்த கேர்ள் பேர் தான் நந்தினி. இவங்க ஸ்கூல் போகும்போது அவள் வீட்டில் வந்து ஸ்டாப் பண்ணி அவளை வந்து கூட்டிகிட்டு போகிறது, அதுக்கப்புறமேட்டு ஸ்கூல் விட்டு அவளை இறக்கி விட்டு போகிறது, இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. போத் வுட் வாக் டு ஸ்கூல் சேட்டிங் அண்டு பிளேயிங். 2 பேருமே ஸ்கூல் போகும்போது சேட்டிங், ஜாலியாக கதை பேசிட்டு விளையாண்டுக்கிட்டே போவாங்க. சம்டைம்ஸ் தே வுட் ரேஸ் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். சம்டைம்ஸ் வந்து ஹோம்லேருந்து ஸ்கூலுக்கு யார் ஃபஸ்ட்டாக போகிறாங்க அப்படின்னு ரேஸ் வச்சுப்பாங்க. அதே மாதிரி ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ்லேயும் ரொம்பவே எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களோட லெசன்ஸ்லேயும், வீட்டு பாடங்கள்லையும் இவங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ணிப்பாங்க. இவளுக்கு தெரியாதது அவளுக்கு சொல்லிக் கொடுக்குறது, அவளுக்கு தெரியாது இவன் சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஹெல்ப் பண்ணிப்பாங்க. ஒரே அது மாதிரி ஒரு நாள் வந்து பாண்டி வந்து நந்தினியோட ஹோம்க்கு வரான். அப்போ வந்து பார்க்கும்போது நந்தினி வந்து ரொம்பவே சேடாக இருந்திருக்கா, சோகமாக இருந்திருக்கா. பாண்டி வந்து கேட்குறான், ஏன் நீ சோகமாக இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அவள் வந்து எந்த ஒரு ஆன்சருமே பண்ணாத இருக்கா. இன்ஸ்டட் ஷீ டுக் ஹர் ஹெட். இப்படி தலையை மட்டும்தான் ஆட்டுறாளாம். டிட் யுவர் பேரண்ட்ஸ் ஸ்கோல்ட் யூ? உன்னோட பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது திட்டாங்களா அப்படின்னு பாண்டி கேட்குறான். அதுக்கும் அவள் ஆன்சர் பண்ணவே இல்லை. ஷி கிராப்ட் ஹர் பேக் அண்ட் செட் எக்ஸைட்லி கேட்ச் மீ இஃப் யூ கேன். அவள் பேக்கை எடுத்துக்கிட்டு என்னை வந்து புடி பார்க்கலாம் அப்படின்னு வந்து பாண்டி ஓடுறானா. பட் அதுக்கும் அவள் ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. அதுக்கு பாண்டி நின்றுட்டு அவகிட்டயே அவள் பேக்கை கொடுத்துட்றான். அப்புறமேட்டு இவங்க 2 பேரும் ரொம்பவே சைலண்ட்டாக, எப்பயுமே வந்து ஜாலியாக சிரித்து பேசிட்டு விளையாண்டுட்டு தானே போவாங்க. பட் ஆனால் அன்றைக்கி மட்டும் நந்தினியும் பாண்டியும் ரொம்பவே சைலண்ட்டாக ஸ்கூலுக்கு போகிறாங்களாம். நந்தினி வாக்டு இன் டு த கிளாஸ் ரூம் ஸ்லோலி. நந்தினி வந்து கிளாஸ்குள்ளே ரொம்ப சோகமாக மெதுவாக நடந்து போகிறாளாம். அவளோட கண் வந்து கிரவுண்டு மட்டும் தரையை பார்த்தபடியே போயிட்டுருக்காளாம். ஆனால் வந்து அவள் ரொம்பவே சேடாக இருக்கா. டிட் சம்மன் ஸ்கோல்ட் யூ ஆஸ்க்டு ஒன் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் இன் கிளாஸ். அவளுடைய கிளாஸில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு வந்து, யாராவது உன்னை திட்டாங்களா, அதனால தான் சேடாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. நந்தினி வந்து அதுக்கும் தலையை மட்டும்தான் ஆட்டுறா. ஷீ சேட் டவுன் வித் ஹர் ஹெட் பவுட் டவுன். அவள் வந்து உட்கார்றா, பட் ஆனால் அவள் தலை கீழே கவிழ்ந்தபடியே தான் இருக்குது. அப்புறமேட்டு டீச்சர் வந்து அவள் கிளாஸ்குள்ளே வந்து அட்டனன்ஸ் வந்து நேம் வாசிக்கிறாங்க. காலையில் எப்பயுமே நம்ம ஸ்கூலுக்கு போனோன்னே மேம் என்ன பண்ணுவாங்க, அட்டனன்ஸ் எடுப்பாங்கள்ல, அதே மாதிரி இந்த ஸ்டோரியில் வர இந்த டீச்சருமே அட்டனன்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ வந்து நந்தினி பேரை கூப்பிடும்போது நந்தினி வந்து ஆன்சர் பண்ணலை. ப்ரெசன்ட் மேம் அப்படின்னு சொல்லாமலே அவள் பட்ட உட்காந்துருக்காளாம். டீச்சர் வந்து கத்துறாங்க. மறுபடியும் சவுண்டாக சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ வந்து மட்டும் நந்தினி வந்து என்ன பண்ணுறாளாம், அவள் கையை உயர்த்தி காட்டுறாளாம். பட் ஆனால் வந்து ப்ரெசன்ட் மேம் அப்படின்னு வாயை திறந்து சொல்லலையாம். அப்புறம் டீச்சர் வந்து நந்தினி பக்கத்தில் போய் அவளுடைய தலையை தொட்டு பார்க்குறாங்க. நீ வந்து ஓகேவா, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கும் அவள் தலையை மட்டும்தான் ஆட்டுறா. அப்போ வந்து அவளை பார்க்கும்போது அவளுடைய சீக்ஸ் அப்படின்னா கண்ணம் வந்து சிவப்பாக இருக்குது. அவளை பார்க்கும்போது ஒரு ஃபீவர் ஃபீவரில் இருந்தோன்னா நம்ம எப்படி இருப்போம், ரொம்ப சோகமாக கண்ணெல்லாம் செவந்து போய் ரொம்ப டயர்டாக இருப்போம்ல, அது மாதிரி வந்து நந்தினி இருக்காளாம். நீ உனக்கு வந்து ஃபீவரா அப்படின்னு டீச்சர் கேட்குறாங்க. நான் வந்து உன்னுடைய பேரண்ட்ஸை கூப்பிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. பட் அதுக்கும் அவள் தலையை மட்டும்தான் ஆட்டுறா. பட் ஷி டிட் நாட் லுக் அட் எனிஒன். ஆனால் யாரையும் அவள் பார்க்காம தலையாட்டுறா.
கீழே குமிஞ்சபடியே. ஹர் ஹெட் வாஸ் ஸ்டில் பவுட் டவுன். அது அவளுடைய தலை மட்டும் தரையை பார்த்தபடி கீழே குமிஞ்சிக்கிட்டே தான் இருக்கா. ஒய் டஸ் நந்தினி லுக் ஸோ சேட் எக்ஸ்க்ளைம்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு ஏன் நந்தினி இப்படி இருக்கா, சேடாகவே இருக்கா அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறையா கொஷின், இப்போ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸே யாராவது சோகமாக இருந்தாங்க, அவங்க சோகமாக ஏன் இருக்காங்கன்னு ரீசன் தெரியலனா நம்ம வந்து இந்த பிரச்சனையா அந்த பிரச்சனையா, அம்மா திட்டாங்களா அப்பா திட்டாங்களா அப்படின்னு நம்ம வந்து கேட்போம்ல. அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் நிறையா 100 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த கொஷின்ஸ்லாம் எதை பற்றி இருக்குது அப்படின்னா, அவள் ஃபேமிலி பற்றியும், ஹவுஸ் பற்றியும், ஷூஸ் பற்றியும், ஈவன் அபவுட் ஹர் ஸ்ட்ரீட் பெட்ஸ் பற்றியும் இருக்கான். ஃபேமிலியில் யாராவது திட்டாங்களான்னு கேட்குறாங்களாம், அப்புறம் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாங்களாம், அப்புறம் உன்னோட ஷூ எதுவும் கிழிஞ்சிருச்சான்னு கேட்குறாங்களாம், அப்புறம் வந்து ஏதாவது பெட்டு அவளுடைய ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பெட்ஸ் அப்படின்னா வளர்ப்பு பிராணிகளுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு கேட்குறாங்களாம். பட் ஆனால் அவள் தலையை மட்டும்தான் ஆற்றலை ஒழிய எந்த ஒரு கொஷின்ஸ்க்குமே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறான். அப்போ வந்து இந்த நந்தினியோட அமைதியை, சைலன்ஸை வந்து பாண்டி, அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து பாண்டி தான், அவனால் பொறுத்துக்கவே முடியல. இவளை வந்து இப்படியே நம்ம டல்லாகவே பார்க்க முடியல அப்படின்ட்டு அவனுக்கு வந்து இவளை வந்து எப்படியாவது நம்ம சிரிக்க வச்சே ஆகணும் அப்படின்ட்டு அவள் வந்து யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான், ரொம்ப நேரமாக யோசிச்சதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஐடியா வருது. அப்போ வந்து அவள் பேக்கில் இருந்து ஒன்று எடுத்துட்டு ஓடுறானாம். திடீர்னு சடனாக அவனுக்கு அப்படின்னா கால் தடுக்கி விட்டு கீழே விழுந்துறான். அவன் கையில் இருக்கிறது வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு. இட் வாஸ் ஃப்ளையிங் ஸ்ட்ரைட்லி டு நந்தினி. அது வந்து என்ன ஆச்சான், ஸ்ட்ரைட்டாக போய் பறந்து போய் நந்தினி பக்கத்தில் விழுந்தான். ஷீ சா சம்திங் ஃப்ளையிங் டுவர்ட்ஸ் அண்ட் ஸ்க்ரீம்டு வித் ஃபியர். அவள் வந்து ஏதோ வந்து பறந்து வருது அப்படின்ட்டு அவள் வந்து பயந்து போய் பார்க்குறாளாம். அவள் ஐஸ் வந்து க்ளோஸாக கொண்டு போய் அதை வந்து கேட்ச் பிடிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் வந்து டட் அப்படின்ட்டு அவன் வந்து கேட்ச் பிடிச்சிட்டா. அப்புறம் கேட்ச் பிடிச்சிட்டு கையில் இருக்க என்னன்னு பார்த்ததுன்னா ஒரு பிக் க்ரீன் ஃப்ராகு, பெரிய பச்சை கலரில் இருக்குள்ள ஃப்ராகு. அது தவளை வந்து பார்க்குறாளாம். எல்லாருமே ஓடிடுறாங்க. இவன் வந்து ஃப்ராகை பார்த்து ரொம்பவே அப்படியே பயந்து போயிருக்கா. நந்தினியோட ஐஸ் வந்து எப்படி இருக்கான், ஓப்பன் வித் சர்ப்ரைஸாக அப்படியே ஆச்சரியத்தில் அப்படியே கண்ணை முழிக்கிறான். அந்த பிக்சரில் பார்க்குறீங்களா கண்ணை எப்படி முழிக்கிறான்னு, அது மாதிரி திடீர்னு நம்ம முன்னாடியே ஒரு ஃப்ராக் வந்து வந்து விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும், நம்மளும் பயந்து போய் அலண்டு போயிடுவோம். அது மாதிரி நந்தினியும் இது பண்ணுறாளாம். அப்புறம் வந்து என்ன பண்ணுறாளாம், திடீர்னு அவள் வாயை திறந்து சவுண்டாக சிரிக்கிறாளாம். ஓகேவா. அப்புறம் எதுக்காக சிரிக்கிறான்னு பார்த்தானா, அது வந்து ஒரு ரப்பர் ஃப்ராகு, பொம்மை ஃப்ராக் இருக்குல்ல அதுதான். அதை பார்த்து சிரிக்கிறாளாம். அதை பார்த்து அவள் ஃப்ரெண்ட்ஸும் சிரிக்கிறாங்க. டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து knew why she did not smile or talk to anyone all day. அப்போ தான் தெரிஞ்சுதான் எல்லாத்துக்கும் ஏன் இவ்வளோ நேரம் பேசாமல் சிரிக்காமல் நாள் முழுக்க இருந்தான்னு. ஏன் அப்படின்னா அவள் முன்னாடி இருக்க 2 டீத் அப்படின்னா பல்லு வந்து விழுந்துருச்சான். ஸோ அதனால தான் அவள் பல்லை வந்து விழுந்தனால ஓப்பன் பண்ணி பேச முடியாத, பேசினா சிரிச்சா நம்ம பல்லு தெரிஞ்சிரும்ல, அதனால அவள் வந்து பேசாமல் சிரிக்காமலே இருந்திருக்கா. ஓகேங்களா. இதுதான் நந்தினி சோகமாக இருந்ததுக்கான காரணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஃபைனலாக ரொம்பவே காமெடியாகவும் இருந்திருக்கும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்ஸ்.